वेदान्तनामानुज यदि कृपया रङ्गिणीन्यस्त्रपाणौ तत्सम्प्राप्तागमान्त विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजर मुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराकं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुह भृगराजौ त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृतिः दिशन्तु मे देव सदा त्वदीयाः कयातरङ्कानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वती संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानाः तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टमार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणो नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं सुरिशरशिर सिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां सृजनिकलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूय देवास्तु भूयः। अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு வன்னே திருப்பாவை பலிபதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றமோ நாங்கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ. கீழ்வானம் வெள்ளந்தருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகாம் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாபாய் எழிந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய் என்றாராய்ந்து அருளேலோதெம்பாவாய். ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணுடையதான திவ்யமான அனுகிரகத்துல சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பாவைய மகோத்சவமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்றைய தினம் நம்முடைய பாசுர அனுபவம் 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு அப்படிங்கிற பாசுரத்தை அனுபவிக்க போறோம். அதுல முதலாக அவதாரிக்கைன்னு சொல்றது போல அந்த மாதிரி இந்த பாசுரத்துல 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் முடியக்கூடிய வரையிலும் பாகவத சுப்பிரபாதம் அப்படின்னு இதுக்கு அவதாரிக்க கொடுக்குறா. ஒவ்வொரு தோழிகளையும் ஒவ்வொரு விதமா எழுப்புறதுன்னு. அதனாலதான் நம்ம 6வது பாசுரத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது பிள்ளாய் அப்படின்னு எழுப்பினதை நம்ம அனுபவிச்சோம். நேற்றைய தினம் பாசுரத்துல பேய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பினதை நம்ம அனுபவிச்சோம். இன்றைய தினம் உள்ள உறங்கி கிடக்கக்கூடிய
அந்த தோழியை எழுப்பும் பொழுது கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி எழுப்ப போறத நம்ம அனுபவிக்க போறோம். இப்படி ஒவ்வொரு தோழிகளா எழுப்பிட்டு நோன்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவ தோழிகள்லாம் எல்லாருமே பாகவதையாக பார்க்கறதுனால, எல்லாருமே பாகவதாள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து இந்த 10 பாசுரத்துக்கும் 10 தோழிகளை எழுப்புவது அப்படிங்கிற கிரமத்துல பாகவத சுப்ரபாகம் அப்படின்னு இதுக்கு அவதாரிக்க பண்ணியிருக்கா நம்முடையதான பூர்வாச்சாரியெல்லாம். இப்ப ஆண்டாள் போட்டியினர் வெளியிலேருந்து வந்து நிற்கிறா. உள்ள உறங்கி இருக்கக்கூடியவளை வழக்கம் போல உள்ள படுத்திருக்கிறவளை எழுப்புறா ஆண்டாள். அம்மா, நாங்கெல்லாம் நோன்புக்கு புறப்பட்டுட்டோம், நீ வரியா, எழுந்துக்கிறியாம்மா? எப்பொழுதும் போல உள்ள இருக்கிறவ கேட்கிறா, அதுக்குள்ள வந்துட்டியே, பொழுது விடிஞ்சு கொடுத்தா, பொழுது விடிஞ்சதுக்கு ஏதாவது அடையாளம் உண்டா அப்படின்னு கேட்கிறா. உடனே ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும். கீழ்வானம் வெள்ளென்று, அம்மா கிழக்கு வெளுத்து விட்டேம்மா, அந்த கிழக்கு வெளுத்ததுனால அந்த வெளுப்பு உன்னுடைய கண்ணில் கூசலையா, கண்ணு கூசலையா, நீ எழுந்துக்க வேண்டாமா, பொழுது விடிஞ்சு விடுத்தே அப்படின்னு கூப்பிடுறான். பொழுது புலர்ந்து விடுத்தே, கிழக்கு வெளுத்து விடுத்தேன். அவ சொல்றா, என்ன கிழக்கு வெளுக்கிறதுங்கிறது எப்படின்னா, எப்பொழுதுமே சூரியோதயம் ஆகும். சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு உதயம் உண்டு, அதுக்கு பேர் அருணோதயம்னு சொல்றது. அருணோதயம்னா இன்னும் கொஞ்சம் முதல்ல ஒரு வெளுப்பு தெரியும், அதுக்கப்புறமா சூரியன் வந்தோட நல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அருணன் அப்படிங்கிறவன் வந்து சூரியனுடையதான தேரோட்டி. அதனால அருணோதயம் அப்படிங்கிறது, அருணோதயம் தான் முதல்ல நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் சூரியோதயம். அந்த அருணன் உள்ள வெளியில வந்த உடனேயே பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனே இருட்டெல்லாம் போயிடுறது. அதனால இங்க ஆண்டாள் சொல்றா, கிழக்கு வெளுத்து விடுத்தேன், முதல்ல கிழக்கு வெளுத்து விடுத்தேன், இந்த வெளுப்பு உன்னுடைய கண்ணை பூசலையான்னு எழுந்துக்க வேண்டாமா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு அப்படின்னு சொல்றா. உள்ள இருக்கிறவ சொல்றா, கீழ்வானம் வெளுத்துடுத்து அப்படின்னு நீ சொல்றியே, அது வந்து உனக்கு பிரமையா இருக்கு, அதனால நீ சொல்ற, ஆனா அது மாதிரி வெளுக்கலம்மா, நீ பிரம அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்றா. எப்படி பிரமையாகும்னா, நீங்கெல்லாம் எப்பேற்பட்டவா, என்னை கூப்பிட வந்திருக்கக்கூடிய நீங்கெல்லாம் எப்பேற்பட்டவா, பாகவதான்னு இருக்கட்டும், திங்கள் திருமுகத்து சேயிடையார். சேயிடையார்னா ஆபரணங்கள் அணிந்து மங்களமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். திங்கள் திருமுகத்துனா, திங்கள்னா சந்திரன், அது முகம்னா இந்த திருமுக மண்டலம். அவெல்லாம் பாகவதரா இருக்கிறதுனால சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறதோ, சந்திரனுக்கு முகமானது எப்படி இருக்கோ, அந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய முகம், தேஜஸை கொடுக்கக்கூடியதான முகமா இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் கிழக்கு நோக்கி வரதுனால உங்களுடையதான தேஜஸானது எதிர்பக்கம் பட்டு பிரதிபலிச்சு அது உங்களுக்கு வெளுப்பா காமிக்கிறது, கீழ்வானம் வெளுத்து மாதிரி உங்களுக்கு தெரியறது அப்படின்னு அவன் சொல்றான் உள்ள இருக்கிறவன். உடனே உள்ள இருக்கிறவன் சொல்லி இதை ஒத்துக்கல, கீழ்வானம் வெளுத்து விடுத்துங்கிறத ஒத்துக்கல. அப்ப உடனே உள்ள இருக்கிறவ சொல்ற, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லு, இதை வந்து ஒத்துக்கும்படியா இல்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஆண்டாள் சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண், மேய்வான் பரந்தன காண். எருமை சிறுவீடு, மாடு மேயறதுக்கு முன்னாடி சிறுவீடு பெருவீடுன்னு சொல்றது உண்டு. அப்ப சிறுவீடு மேய்தல்னு ஒண்ணு உண்டு. அது எப்ப மேயும்னா, எருமையானது சிறுவீடு மேயறதுக்கு போயிடுத்து, உனக்கு தெரியலையா, நீ கண்ணால பார்க்கலையா, நீ எப்படி பொழுது முடிஞ்சிருத்து, இதை ஒரு அடையாளமா எடுத்துக்கலாமேன்னு ஆண்டாள் சொல்றா. சிறுவீடு மேய்தல் அப்படின்னா என்னன்னா, ராத்திரி பூர்த்தியா கட்டியிருக்கக்கூடிய மாடு கண்ணுக்குட்டிகளை காலமே ரத்த ஓட்டத்துக்காக கொஞ்சம் அந்த மாடு கண்ணை அவுத்து விட்டு மாடு கொஞ்சம் நடக்கும்படியா அப்படி பண்ணி, அந்த புல்லெல்லாம் அப்பதான் காலம்புற பின்னால பச்சை பசேன்னு அந்த புல், இந்த பனிப்புல், அந்த பனிப்புல் மேய்தல்னே சொல்றது. அந்த பனி பட்டு அந்த அருகம்பில்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த புல்லு நுனியில பனி இருக்கும். அப்ப அந்த மாடுகள்லாம் ஆசையா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய புல்ல ஆசையா கிடுக்கிட்டு சாப்பிடும்.
அதுக்கு பேரு சிறுவீடு மேய்தல் அப்படின்னு பேரு. அப்புறம் மேய விட்டுட்டு திருப்பி அந்த மாட்டை கூட்டுன்னு வந்து கொட்டில கட்டி பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவுத்து விட்டா பெருவீடு மேய்தல். இப்ப வேணா நிதானமா சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிட்டு மறுபடியும் வரட்டும் அப்படின்னு மாட்டை ஓட்டி விட்டுடுவா, இல்ல மாட்டை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போயிடுவா. இதுக்கு பேரு சிறுவீடு மேய்தல்னு பேர். அதை கேட்கிறா, உள்ள இருக்கிறவனத்தை கேட்கிறா, சிறுவீடு மேயத்துக்காக எரும மாடுகள்லாம் கிளம்பிடுத்தேம்மா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, அது கண்ணுக்கு தெரியலையா உனக்கு, நீ எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, உள்ள இருக்கக்கூடிய அந்த தோழி உறங்கிட்டு இருக்கக்கூடியவள் சொல்றா, இதுவும் உனக்கு நான் ஒரு பிரமதான் உனக்கு சொல்றேன். நீங்க எல்லாருமே திங்கள் திருமுகத்து செய்யடையான்னு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய பிரகாசத்தினால நீங்க உங்க பிரகாசத்தோட வரும்பொழுது எதிரில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு உங்க தேஜஸ பார்த்து இருள்லாம் விலகிறது. எப்படி அருண உதயம் ஆயிடுச்சுன்னா இருட்டானது எப்படி விலகிறதோ, சூரியன் உதிக்க போறோம்னா இருட்டு எப்படி ஆனது எப்படி விலகிறதோ, அந்த மாதிரி நீங்க எல்லாருமே தேஜஸ் உடையவர்களா இருக்கு. ஒரு முகத்துல இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது பிரதிபலிப்பு ஜாஸ்தியா இருது. நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க சேர்ந்து வரும் பொழுது இருட்டானது விலகிறது. இருட்டி விலகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு எரும மாடு இந்த மாதிரி சிறுபுல் மேயறதுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றது, இதுவும் பிரமதான் அப்படின்னு. சரி, இந்த ஆண்டாளுக்கு சிறுவீடு மேய்தல் அப்படின்னா சிறுவீடு மேயறதுன்னு எப்படி பாசுரத்துல பண்ணியிருக்காளே, ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஆண்டாள் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளைன்னு கொண்டாடினார் இல்லையா மணவாள மாமுனிகள். அப்போ யாருடைய வர்க்கத்துக்குன்னா பூர்வசிகர்கள் சொல்லக்கூடிய அவளுடைய வர்க்கத்துக்கே ஒரு மேன்மையை கொடுத்தாலும் ஆண்டாள். அதனால எப்படி துளசியானது புஷ்பிக்கும் பொழுதே கந்தத்தோட வாசனையோட பரிமளத்தோட துளசியானது அப்படி வளருமோ, அதே மாதிரி ஆண்டாள் பிறக்கும் பொழுதே பக்திங்கிற பரிமளத்தோட வளர்ந்தவள் ஆண்டாள். அதனால அந்த பக்தி பரிமளம் அப்படிங்கிறது அப்படியோட வளர்ந்த ஆண்டாள் யாரிடத்துல வளர்ந்தா? நல்ல வைதிக இடத்துலதான் வளர்ந்தா. விஷ்ணு சித்தருங்கிறவர் நல்ல பிராமணோத்தமர், பிராமண குலம், ஆச்சார அனுஷ்டான சீலர், சாஸ்திரங்கள் வாசிச்சவர், கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினதான ஒரு மகான். அப்படிப்பட்டதான ஒரு பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய கொண்டாடக்கூடியதான பெரியாழ்வாருடைய பெண் குழந்தையாக பிறந்த இந்த ஆண்டாள் ஆயர்பாடில் இருக்கக்கூடியதான சிறுவீடு மேய்தல் அப்படிங்கிறது, அந்த சிறுவீடுங்கிற பதம் ஆய்ச்சிகளுடைய சொல்லாச்சே, அந்த சொல்லானது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே உரையாசிரியர்கள் அதுக்கு பதில் கொடுக்கிறார். வியாக்கியானத்துல கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்திருந்தும் ஆண்டாள் திருப்பாவையிலே இறங்கியவாறே இடை உடை இடை நடை இடை பாவனை முடை நாற்றமும் ஆயிற்றிலே அப்படின்னு வியாக்கியானம். கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர்னு சொன்னோம். இப்ப அப்படிப்பட்டதான ஒரு பெரியாழ்வாருடைய குடும்பத்துல, வைதிக குடும்பத்துல பிறந்துட்டதான ஆண்டாள் எப்படி ஒரு ஆயர் குலத்தினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி தெரியும்னா, அங்கதான் சொல்றா பாவனா பகரிஷம் அப்படின்னு சொல்றா. தமிழ்ல நினைவின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஆண்டாள் எப்ப பெரியாழ்வார் இடத்துல நான் கண்ணனை அடைய முடியுமா, நான் கணவனாக அடைய முடியுமா, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டா. குழந்தை இப்படி கேட்கறதே விளையாட்டுக்கு கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அந்த குழந்தை இப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதே, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா நீ சொன்ன கதையெல்லாம் பொய்யான்னு கேட்கும். ஆண்டாள் கேட்பள், நீ சொன்ன கதையெல்லாம் இவ்வளவு பாகவதம் சொன்னேலே, விஷ்ணு புராணம் சொன்னேலே, அதெல்லாம் பொய்யான்னு கேட்பா. கல்யாணம் பண்ணிக்கலான்னா அடுத்த முகூர்த்தத்திலே என்னையும் கணனி சேர்த்து வச்சுறியாப்பான்னு கேட்பான். அதுக்காக ஒரு சமாதானமா பெரியாழ்வார் சொல்றார், அம்மா பிரமாணத்தோடு சொல்றார். அதெல்லாம் ஹேமந்த ருது, இந்த ஹேமந்த ருதுல ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்மக்கள் காத்தியாயினிங்கிற ஒரு தேவிய உபாசனம் பண்ணி கிருஷ்ணனை நாங்க கணவனாக அடையணும்னு விரதம் பண்ணி அவ பின்னாடி கணவனாக அடைஞ்சார்கள். அந்த மாதிரி சரித்திரம் உண்டுமா. அதனால நீனும் அந்த பக்தி உனக்கு ஒரு உயர்வு இருந்துருக்குன்னா நீனும் பெருமாளை கணவனாக அடையலாம் அப்படிங்கிற உபாயம் சொல்லி கொடுத்தாலும் அதை கெட்டியா பிடிச்சு கொடுத்தான். பசுமரத்தாணி போன்னு சொல்றோம் இல்லையா, அதனால சின்ன குழந்தைகளை சொல்லக்கூடிய சொல்லு அதை அப்படியே கெட்டியா பிடிச்சு கொடுத்து, அதனால என்ன நினைச்சான்னா நாமும் விரதம் இருந்து அதே மாதிரி அடைஞ்சா என்ன. ஆனா ஹேமந்த ருதுல, இதே ஹேமந்த ருதுல ஆயர்பாடியில
அவ உபாசனை பண்ணது காத்தியாயினிங்கிற தெய்வத்தை தேவதையை உபாசனை பண்ணி கிருஷ்ணன் அடைஞ்சா. ஆனா நம்முடைய வைஷ்ணவ குலத்துல பிறந்ததான ஆண்டாள் கிருஷ்ணனையே தெய்வமாக நினைச்சு கிருஷ்ணனையே உபாசனை பண்ணி கிருஷ்ணனையே உபாயமாக கருதி கிருஷ்ணனிடத்திலேயே உபேயமாக அவன் அடைஞ்சதுங்கிறது நம்முடைய ஆண்டாளுடைய விசேஷம். அதனால என்ன பண்ணினா நாமும் விரதம் இருந்து கண்ணனுக்கு விரதம் இருந்து கண்ணனை பர்த்தாவாக கண்ணனை கணவனாக அடைஞ்சுட்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்துதான். அதனால என்ன நினைச்சான்னா அவள் இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதான திவ்ய தேசம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற திவ்ய தேசத்தையே ஆயர்பாடியா பாவிச்சிருந்தார். அதே மாதிரி உள்ள சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் இருக்கே, அந்த கோயிலையே என்ன நினைச்சா நந்தகோபர் திருமாளிகையாக நினைச்சா. உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடியதான பெருமாள் எழுந்தொழிருக்கானே அவனையே கிருஷ்ணனாக உபாசனம் பண்ணினார். அங்க இருக்கக்கூடியதான திருமுக்குளம்ங்கிறதான புஷ்கரணிய யமுனா நதியாக பாவிச்சிருந்தார். தன்னொத்த தோழிகைகள் இவருடைய தோழியெல்லாம் ஓடி வராள இவரோட விளையாடுறதுக்கு அந்த தோழியெல்லாம் கோபிகைகளாக நினைச்சா. அந்த கிருஷ்ணனுக்கு ஏத்த நாயகியாக தன்னை பாவிச்சிருந்தா கதாநாயகியாக. அதுக்கப்புறமா அந்த அந்த எல்லாமே அந்த காலத்துக்கு போயிட்டா. அந்த காலத்துக்கு போய் பாவனா பகரிஷம் நினைவின் முதிர்ச்சியாலே அவளுக்கு அந்த ஆயர்பாடி பேச்செல்லாம் வந்துடுத்தான். அதே மாதிரி இடை உடை நடை அப்படின்னா நடை உடை பாவனைன்னு சொல்றோம் இல்லையோ, அதைத்தான் இங்க சொல்றா. நடவுட பாவனை எல்லாம் அப்படியே வந்துடுத்துன்னா சம்சர்கஜாக தோஷகுணா பவந்தின்னு ஒரு வாக்கியம். யாரோட நாம சம்சர்க்கம் வச்சுக்கிறோமோ அவளுடைய பாவம் வந்துருமா. சத்சங்கத்துல உட்கார்ந்து கதை கேட்டோம்னா அப்புறம் சத்சங்கத்துல அடிக்கடி போகணும்னு தோணும், கதை கேட்கணும்னு தோணும். நாம யாரோட பழகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுமா. அந்த மாதிரி ஆட்சியரையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணனையே மனசுனால் நினைச்சுட்டு இருக்கிறதுனால ஆயர்பாடி பழக்க வழக்கம் எல்லாம் அப்படியே வந்துடுத்தான் ஆண்டாளுக்கு. அதான் அவளுடைய நடை உடை பாவனைகள் அப்படியே வந்துடுத்துனர். இடை உடை இடை நடை இடை பாவனை. அதுக்கப்புறம் முடை நாற்றமும் ஆயித்தீரே. முடை நாற்றம்னா என்ன அப்படின்னா வெண்ணெய் கிடையறா இல்லையா, தயிர் கடைஞ்சி வெண்ணெயை எடுக்கிறா. அந்த வெண்ணெய் எடுக்கும்போது எப்படி கையில எல்லாம் படும் இல்லையா, படும் பொழுது அதை போய் வேற தனியா ஒரு இடத்துல போய் தொடச்சி கிடிச்சு பண்ண மாட்டா. அவாவா புடவையில அப்படியே தொடச்சுட்டுருவாளாம் புடவை தரப்புல. அதனால அந்த வெண்ணெய் எல்லாம் நெய் இதெல்லாம் பட்டதெல்லாம் தொடச்சி அந்த புடவையில ஒரு நறுமணம் ஏறிப்படுமா. அது முடை நாற்றமும் ஆயிற்றே. ஆண்டாளுக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை வீச ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்த ஆயர்பாடி பழக்கத்துல சொல்றா சிறுவீடு மேய்தல். அதனால இந்த மாடுகள்லாம் எரும மாடுகள்லாம் காலம்பரை எழுந்து சிறுவீடு மேயத்துக்கு போயிடுத்தே. அம்மா நீ தூங்கிட்டு இருக்கியம்மா, நாமெல்லாம் போய் பக்தி பண்ண வேண்டாமா, பெருமாள் இடத்துல போய் பக்தி பண்ண வேண்டாமா, கிருஷ்ணனை பார்க்க வேண்டாமா, எழுந்து வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. சரி, எரும மாடுங்கிறது நந்தகோபுர இடத்துல இருக்கா? நந்தகோபுர இடத்துல இருந்ததா? பசுமாடு நிறைய இருந்தது, நம்ம கதையில சொல்லியிருக்கோம். பசுமாடு கண்டுக்குட்டி அப்படி இருந்ததுன்னு. எரும மாடு இருந்ததுன்னா அதுக்கு வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறா. முத்திரம் உண்டிரே, ஆட்டுத்திரம் மாட்டுத்திரம் பசுத்திரம் முத்திரம் உண்டிரே அப்படின்னு வியாக்கியானம். ஆடுகள் நிறைய இருந்துதான், மாடுகளும் நிறைய இருந்ததா, பசுக்களும் நிறைய இருந்ததா, ஏராளமான பசுக்களும். அதனால அந்த அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம் இல்லையா, சத்ருஞ்சயன் போன்றதான பசுக்கள். சத்ருஞ்சயன் ஒரு யானை, ராமன் இடத்துல அந்த யானை இருந்தது. கடைசியில அந்த யானையை சுக்ரீவன் இடத்துல எல்லாரும் கொண்டு கொடுத்த உடனே சுக்ரீவன் இடத்துல அந்த யானையை கொடுக்குறாரு. ஒவ்வொருக்கும் ஒரு வஸ்து கொடுக்குறாரு. அயோத்திக்கு வந்த அப்புறம் சக்கரவர்த்தி திருமகன். அதனால சத்ருஞ்சயன் போல அவ்வளவு உயரமாக நல்லா புட்டியா வளர்ந்ததான பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள் 3வது பாசுரத்துல அனுபவிச்சோம் இல்லையா. அதனால ஆட்டுத்திறம் மாட்டுத்திறம் பசுத்திறம் ஆக முத்திரம் உண்டிரே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். அதனால இங்க சொல்லும் பொழுது ஆண்டாள் சொல்றா எருமை சிறுவீடு மேய்வான். மேய்வான்னா மேய்வதற்காக. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். பரவலாக எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலயும் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கான், போறதான் கிளம்பி. அதனால பரந்தனகான் அப்படின்னு சொல்றா. உள்ள இருக்கிறவ சொல்றா, எதுவுமே சொன்னேனே அதான், நீங்க உங்களுடையதான தேஜஸ் அதனால இருட்டி விலகிறது. இருட்டி விலகும் பொழுது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க, இருட்டு ஒரு எருமை மாடு போறதா நினைச்சிட்டு இருக்க, உங்களுக்கு பிரமை. ஆனா அது இருட்டி விலகிறது அவ்வளவுதான், எருமை மாடு போகலன்னு அவ பட்சமா அவ பேசுறா உள்ள இருக்கிறவ. இதுக்கு என்ன அப்படின்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா அந்யதா ஞானம் விபரீத ஞானம் அப்படின்னு 2. அந்யதா ஞானம்னா ஒரு வஸ்து இருக்குன்னா
அந்த வஸ்துவை விட்டு மாற்று வேறு வஸ்துவாக நினைப்பது அந்நியதா ஞானம். விபரீத ஞானம் அப்படின்னா ஒரு இல்லாத ஒரு வஸ்துவை இருக்கிறதா நினைக்கிறது. முதல்ல அவன் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பொழுது விடிஞ்சுடுத்து கீழ்வானம் வெளுத்ததுன்னா அது என்னன்னா அந்நியதா ஞானம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா பொழுது விடியல, பொழுது விடிஞ்சுடுத்துன்னு சொல்றா. உள்ள இருக்கிற சொல்ற பொழுது விடியல தேஜஸ்னால உங்களுடைய பிரகாச பிரதிபலிப்பு இருக்குன்னா, அப்ப ஏற்கனவே ஒரு வஸ்து இருக்கு, அதை விட்டுட்டு மாற்று வஸ்துவா பாவிக்கிறா, அது அந்நியதா ஞானம். விபரீத ஞானம் இல்லாத இருட்டெல்லாம் விலகிறது, எரும மாடே போகல அங்க இருட்டி விலகிறதுனால நீ எரும மாடுகள்லாம் போற மாதிரி நினைச்சுட்ட அப்படிங்கிறது இல்லாத ஒன்ன சொன்னதுனால விபரீத ஞானம் அப்படின்னு எடுக்கிறார். திருப்பாவையில நமக்கு எது வேணாலும் சாஸ்திரங்கள்லாம் போதனை பண்றது. எல்லா திஷ்டாந்தத்திலையும் மகாபாரதத்திலேருந்து எடுக்கிறா, ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து எடுக்கிறா, புராணங்கள்லேருந்து எடுக்கிறா, வேதத்திலேருந்து எடுக்கிறா, அருளிச்சையிலேருந்து எடுக்கிறா. இப்படி எல்லாரும் கொடுக்குறா பிரமாணத்தை. அவ்வளவு எடுக்க எடுக்க வளர்ந்து இருக்கக்கூடியதானது திருப்பாவை. அவ்வளவு கருத்தை கொடுக்கறதா. அதான் வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு எழுதினா இல்லையா. அதனால இப்போ உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, இந்த மாதிரி பொழுது விடியல உங்களுடைய பிரமைன்னு சொல்லி முடிச்சுட்டா. உடனே ஆண்டாள் கேட்கிறா, நீ என்ன காரணத்தினால பொழுது விடியலன்னு சொல்ற அப்படின்னு. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, மிக்குள்ள பிள்ளைகளும். இந்த ஆயர்பாடியில நான் கேள்விப்பட்டிருக்கேன் 5 லட்சம் கோடி பெண்கள் இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கேன். ஒரு கால் பொழுது விடிஞ்சதுன்னா எல்லாருமே வந்திருக்கணுமே, எல்லாருமே வரலையே, கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கேன், மீதி பேரெல்லாம் வரலையே, அதனால நான் பொழுது விடியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ஆண்டாள் மறுபடியும் பேசுறா, கீழ்வானம் வெள்ளென்று எகுமை சிறு வீடு மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும். எல்லாருமே சேர்ந்தாப்புலதாம நாங்க வந்தோம். ஆனா எல்லாரும் போயிட்டே இருக்கும் பொழுது உன்னை காணுமேன்னு தேடிட்டு நான் அவள்லாம் அங்கேயே நிறுத்திட்டு நான் மாத்திரம் ஓடி வந்திருக்கேன். உனக்கு அந்த பகவத் அனுபவம் ஒட்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை அழைச்சிட்டு போலான்னு ஒரு சில பேர் தான் இங்க வந்திருக்கோம். மீதி பேரெல்லாம் அங்க நிக்கிறா, காத்துட்டு இருக்கா. நீ வரணுங்கிறதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அதனால நீ கிளம்பி வா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கோதுகல உடைய ஆவாய் எழுந்திராய். எல்லாரும் வந்துட்டோம். நாங்க மிக்குள்ள பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கோம்னாக்க நாங்க எல்லாரும் வந்துட்டோம். உங்களை காணுமே திருப்பி வந்திருக்கோம். சில பேர் தான் இங்க நிக்கிறோம், மீதி பேர் அங்க நிக்கிறான்னா. அப்போ போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அங்க போனவாழ்ல நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. இங்க என்ன அனுபவம்னா, போவான் போகின்றார். இவன் நோன்பு போய் நோன்பு இருக்கிறதா கதையில வரல, நோன்பு பண்றதா வரல. எல்லாரும் சேர்ந்து யமுனா நதியில ஸ்நானம் பண்ணினா கண்ணனுக்கு நோன்பு நூற்றால் அப்புறம் கண்ணன் கிடைச்சான் அப்படின்னு சரித்திரத்தில் இல்ல. இவளுக்கு என்ன பிரயோஜனம்னா, பகவானை நினைப்பதே பிரயோஜனம். எல்லாரோட சேர்ந்து குழுவோட சேர்ந்து சத்சங்கத்தோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு போறதே பிரயோஜனம். அதனால இங்க சொன்னா போவான் போகின்றாரை, அம்மா போவதே பிரயோஜனம். வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறா, போவதே பிரயோஜனம். பெருமாளை நினைக்கிறதே பிரயோஜனம். அதுக்கு ஒரு பிரயோஜனம் வேணுங்கிற அவசியம் இல்லையா. பெருமாள் நினைச்சிருக்கேன் ஏதாவது கொடுப்பா அப்படின்னு கேட்பாள் ஒருத்தர். பெருமாளை நினைக்கிறதே பிரயோஜனம். அதனால நம்ம போயிட்டே இருக்கிறதே பிரயோஜனம்னா அதுக்கு 3 திருஷ்டாந்தத்தை காட்டுறா நம்முடையதான உரையாசிரியர்கள்லாம். அக்ரூர யானம் போலே, திருமலை யாத்திரை போலே, அச்சராதி மார்க்கம் போலே அப்படின்னு 3 விஷயத்தை சொல்றா நமக்கு. அக்ரூர யானம் போலே, அக்ரூரை பத்தி நம்ம அன்னைக்கு அனுபவிச்சோம். கம்சன் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கார். கிருஷ்ணன் இடத்துல அவருக்கு ஆசை. ஆனா கிருஷ்ணனை போய் பார்க்க முடியல, கிருஷ்ணனோட பேச முடியல. அவளது வருத்தத்தோடு இருந்தவருக்கு ஒரு நாள் கம்சன் கூப்பிட்டு, அப்பா நீ போய் கிருஷ்ணன் இடத்துல போய் கூட்டி வில்விழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். வில்விழா நடத்துறேன்னு சொல்லி அவனை கூட்டுட்டு வா, கண்ணன் இங்க வதம் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அனுப்புறாரு. அக்ரூரை பொருட்டு போறார். அதனால அன்னைக்கு கதை அனுபவிச்சோம்.
அது ஒரு ரதத்துல போகும் பொழுது, அந்த ரதத்துல அக்ரூர் போகும் பொழுதே ஆகா ஆயர்பாடி வந்துடுத்தே, இந்த இடத்துல தானே கிருஷ்ணன் விளையாடிட்டு இருந்தான், இந்த இடத்துல இந்த யமுனையில தானே ஸ்நானம் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டே போறது. அது கிருஷ்ணன் ஒன்றும் பார்த்துடல. கிருஷ்ணன் பார்த்தா நம்மளை பார்த்தா எப்படி பேசுவான், எப்படி விளையாடுவான், அவன் எப்படி இருந்தவன், அவனுடைய அழகு என்ன அப்படின்னு நினைச்சுட்டு அந்த அனுபவத்திலேயே போறாளோ அந்த அனுபவமே பிரயோஜனம்ங்கிறார். அக்ரூர யானம் போலே அப்படின்னா அந்த அனுபவமே பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். திருமலை யாத்திரை போலே, திருமலையில யாத்திரை போறது அப்படின்னா திருமலை யாத்திரை போறது நடந்து போறதுன்னு ஒண்ணு உண்டு. திருமலையில கீழே நடந்து போவா எல்லாரும், அப்ப எல்லாரும் பஜனை பண்ணிட்டு போவா. ஆனா திருமலை யாத்திரை போகும்பொழுது நம்ம பெருமாளை நினைச்சிட்டு போகணும். என்ன அப்படிப்பட்டதான திருவேங்கடமுடியான சேவிக்க போறோமே, அவன் எப்படி இருக்கக்கூடியவன், அதே தியானத்துல போவாளாம் பாகவதாலாம். அதனால திருமலை யாத்திரை போலேன்னா செடியாய வல்வினைகள், செடியாய வல்வினைகள், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, தீர்க்கும் திருமாலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், வேங்கடவானின் கோயிலின் வாசல், வேங்கடவானில் கோயிலில் வாசல், அடியாரும் வானவரும், அடியாரும் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்து, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடியான சேவிக்கும் பொழுது மங்களாசாசனம் பண்ணும் பொழுது கேட்கிறாரப்பா, சீனிவாசா திருமலையப்பா, எனக்கு என்ன நீ கொடுக்கணும் தெரியுமா, உன்னுடைய திருமலையில ஒரு குருகா பிறக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் பண்ணு, எனக்கு இந்த புஷ்கரணியில ஒரு மீனா பிறக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் பண்ணு. பாகவதாடி இறங்கி காலரம்பும் பொழுது திருவடியில உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே நோண்டி எடுத்துடுவேன். பாகவதாட சுத்தம் பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மீனா எனக்கு கொடு, ஒரு கம்பம் ஒரு ஸ்தம்பம் நிற்கும்படியா ஒரு மரமா கொடு, இல்ல வழி திருமலை சேவிக்கிறதுக்கு வழியா என்ன பண்ணு. எல்லா பாகவதாலும் அவளுடைய திருவடி மேல படும் இல்லையா, அந்த மாதிரி வழியா பண்ணு வரிசையா கேட்டுட்டு வந்தார். கேட்டு வரும் பொழுது கடைசியில கேட்கிற, உன்னை சேவிச்சுட்டே எப்பொழுது இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடு. அதுக்கு எங்க இருக்கணும், மூலவர் சன்னிதானத்துல இருக்கணும். மூலவருக்கு முன்னாடி அந்த படியா இருக்கணுமா. அதனாலதான் இன்னைக்கு குலசேகரப்படின்னு சொல்றது. குலசேகர படியா இருக்கணும்னு கேட்டுட்டார். சைத்தன்யம் இருக்கக்கூடிய படியா இருக்கணும்னு, அப்பதானே பெருமாள் சேவிக்க முடியும். படியா இருக்கணும், பாக்குறவாளுக்கெல்லாம் படியா இருக்கணும். ஆனா எனக்கு சைத்தன்யம் இருக்கணும். உன்னை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடு, அனுபவிச்சுட்டே இருக்கணும் இந்த உலகத்துல. நீ ஏன் அனுபவிக்கணும், என் பாவத்தெல்லாம் போக்கக்கூடியவன் நீ தானப்பா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே அப்படி நிக்கிறியப்பா மலை மேல. வேங்கடமா நின் கோயிலின் வாசல், கோயிலின் வாசல், வேங்கடவானின் கோயிலின் வாசல். உன்னுடைய கோயில் வாசல்ல எல்லாரும் அடியார்கள் குருவி இருக்கா இல்லையா, அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. படியாய் இருந்து உன்னுடைய பவளவாய் சேவிக்கிறோம் பகவதாலாம் சொல்றாரு இல்லையா. வெங்கடாச்சல நிலையோ வைகுந்த புரவாசம், வெங்கடாச்சல நிலையோ வைகுந்த புரவாசம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம்,
சங்கசக்ரதர சின்மய ரூபமூ வெங்கடாச்சல நிலையும் வைகுந்தபுரவாசமோ வைகுந்தபுரவாசமோ வைகுந்தபுரவாசம் அப்படின்னு பாகவதால் தாசர் கீர்த்தனை இருக்கு இல்லையா? அவர் அது பாடிட்டே எல்லாரும் பஜனை பண்ணிட்டே திருமலையான சேவிப்பா இல்லையா? அப்ப எல்லாரும் சேர்ந்து போறதே என்னன்னா போவதே பிரயோஜனம்னா. அதனாலதான் திருவேங்கட யாத்திரை போலேன்னா. அடுத்ததான் சொல்லும் பொழுது அச்சராதி மார்க்கம் போலே அப்படின்னா, நம்ம பெருமாள் இடத்துல பத்தாளா இருக்கும், சம்சாரிகளா இருக்கும். நாம ஞானத்தை தெரிஞ்சுட்டு யாரை ஆசிரியிச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிறத தெரிஞ்சுட்டு அவளுடைய ஆச்சாரியலை ஆசிரியிச்சுட்டா அவளிடத்துல சமாஸ்தீன சம்ஸ்காரம் பரண்யாசம் இதெல்லாம் பண்ணிவிட்டா நமக்கு மோட்சத்தை பெருமாள் சித்தமா வச்சுடுறாரு. அப்போ அந்த ஜீவனானது பிரியும் பொழுது பெருமாள் தரிசனம் கொடுத்து வேற எதையும் நினைக்காதபடிக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த ஜீவனை அழைச்சிட்டு போறாராம். அழைச்சிட்டு போகும்போது சூக்ஷ்மமான சரீரத்தை கொடுத்து இந்த ஜீவனை அழைச்சிட்டு போறார் அந்தரியாமியான பெருமாள். தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழி துணையாம் தாளடைந்தோர் திருமோகூர்னு ஒரு திவ்ய தேசம். அதுல இருக்கக்கூடியதான காளமேக பெருமாள், மோகனவல்லி தாயார், ஆச்சரியமான பெருமாள். அந்த பெருமாளுக்கு அந்தரியாமி பெருமாள்னு பேராம். அந்தரியாமி பெருமாள்னா யாருன்னா வழித்துணைவன் தான். சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறச்சே ஒரு இடத்துக்கு வரணும்னா வழி கேட்டுட்டு வந்துடலாம். சரீரமே கீழே விழுந்துடுத்து அப்படின்னா ஜீவன் புறப்பட போறதுன்னா யார் இடத்துல வழி கேட்ப, எந்த கண்ணால பார்ப்ப, எப்படி போவ அப்படின்னு தெரியாத சமயத்துல எவனொத்தன் கை கால் நன்னா இருக்கும் பொழுதே, மனசு நன்னா இருக்கும் பொழுதே, வாக்கு நன்னா பேசும் பொழுதே, கரண கலேபரங்கள் நன்னா இருக்கும் பொழுதே எவனொத்தன் பகவானுக்கு தொண்டு பண்றானோ அவன் திருவடி வாரத்துல நீந்தாப்பா கதின்னு விழறானோ, அதனால அனன்ய வேற தெய்வத்திடத்துல போகாம சிவப்பதியான சீமன் நாராயணனையே ஆசைச்சின் எவனொத்தன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த பெருமாள் திருமோகூர் பெருமாளை எவனொத்தர் ஜீவித காலத்துல தரிசனம் பண்ணிட்டாலோ அந்த பெருமாள் கடைசியில வந்துருவார். அதனால வழித்துணைவன் பேரு. அவர் வழித்துணைவனா அழைச்சிட்டு போறாராம். அதனால தானே வழித்துணையாம். அந்த பெருமாளுக்கு என்ன திருநாமம்? காளமேகம்னு பேர். காளமேகத்தை கதியாக்கி காளமேகத்தை காளமேகத்தை கதியாக்கி அந்த பெருமாள் தான் நமக்கு கதி அப்படின்னு இருந்துட்டா அவன் ஓடி அழைச்சிட்டு போவானாம். பூலோகம் புவர்லோகம் சூக்ஷ்மமான சரீரம், கண்ணுக்கு தெரியாத சரீரத்தை பகவான் கிருபை பண்ணி கொடுத்துடுவான். இது பூலோகம். பூலோகத்திலேருந்து அப்படி கிளம்பக்கூடிய இந்த ஜீவன், ஹிருதய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அந்தரியாமையான பகவானும் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அங்குஷ்ட மாத்திரமா இருக்கிறதுனால அந்த ஜீவனை அழைச்சிட்டு 101வது நாடி பிரம்மரந்திரம் சொல்லக்கூடிய நாடி வழியாட்டு இந்த ஜீவன் அப்படி கிளம்பி அழைச்சிட்டு போன உடனே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் மகலோகம் தபோலோகம் எல்லா லோகத்தையும் தாண்டி சத்தியலோகத்தையும் தாண்டி போன உடனே ஆச்சரியமான விரஜையை ஸ்நானம் பண்ணி எடுத்த உடனே அபராகிருதமான திவ்ய சரீரம் கொடுத்து அந்த சரீரத்தோட அங்க அழைச்சி திருமாமணி மண்டபத்துக்கு விஸ்வக்ஷேனர் கைலாக கொடுத்து திருமாமணி மண்டபத்துல கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்ப்பாராம். அந்த பரமபதத்துல போய் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நினைச்சுட்டே போகக்கூடிய அந்த ஜீவன் இருக்கே, அங்க போய் கிடைக்கிற ஆனந்தம் அப்புறம் இருக்கட்டும். இங்கேருந்து அச்சராதி மார்க்கத்தோட நம்முடைய பெருமாள் அந்தரியாமி பெருமாளோட வழித்துணைவனோட அங்க நமக்கு ஆனந்தம் கிடைக்க போறது, நம்ம அனுபவிக்க போறோம். மறுபடியும் சம்சாரத்துல பிறக்க போறது இல்லைங்கிறது அந்த அனுபவத்தோட போறது இருக்கே, அதுவே பிரயோஜனம்னு எழுதினான். அதனால என்னன்னா அச்சராதி மார்க்கம் போலே. அதனால இப்படி நான் அவ போய் நோன்பு நோற்றான்னு இல்ல, நோன்பு நோக்கிறதுக்கு போறதே அனுபவமே, பகவான அனுபவிக்கிறதே ஆனந்தம் அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா? அதனால இங்க சொல்லும் பொழுது வெள்ளென்று போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகாமல் காத்துங்கிற இடத்துல சொல்றா காரிலே விலங்கிட்டார் போலே தடைப்பட்ட நாகம் போலே வியாக்கியானம் எடுக்கிறார்.
காலில் விலங்கிட்டு விட்டாருனாக்க விலங்கு போட்டாச்சு நடக்க முடியுமா? நடக்க முடியாதபடி நிற்கிறாளாம். இவ சொன்ன வார்த்தைக்காக நிற்கிறாளாம், கட்டுப்பட்டு நிற்கிறாளாம். அவ ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க இருக்கோ, நான் போய் அந்த பெண்ணை நான் கூட்டுன்னு வந்துடுறேன்னு ஆண்டாள் வந்திருக்கா. ஆண்டாளோட சில பேர் வந்திருக்காளாம். அது நிறுத்தி வச்சவாள அங்கேயே இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அதனால தடைப்பட்ட நாகம் போலேன்னு உனக்கு சொல்றா. மாந்திரிகள்லாம் என்ன பண்ணுவான், மந்திரம் தெரிஞ்சவெல்லாம் என்ன பண்ணுவான், நாகத்துக்கு மந்திரம் போடுவான். நாகத்தை ஒரு ரவுண்டு போட்டுட்டு அது நாகத்தை விட்டுட்டான்னா அந்த மந்திரவத்தால அந்த ரவுண்டை விட்டு அந்த கோடை விட்டு வெளியில வராது. அதனால தடைப்பட்ட நாகம் போலே வெளியில வந்து சீனி வெளியில வராது, அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அங்கேயே நிற்குமா. அந்த மாதிரி நாங்க அவளை இருங்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த தோழியை அழைச்சிட்டு வந்துடுறோம்னு சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாள் இருக்கோம், நான் அழைச்சிட்டு வந்துடுறோம், நாங்க நிறுத்திட்டு வந்திருக்கோம். அதனால நாங்க சில பேர் தான் இங்க இருக்கோம், பல பேர் அங்க இருக்கா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்திராய். உன்னை கூவான், உன்னை கூப்பிடத்துக்கான்னா கூப்பிடத்துக்காக அர்த்தம். வந்து நின்றோம், உன்னை கூப்பிடத்துக்காக வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத வியாக்கியானத்துக்கு உரையாசிரியர்கள்லாம் அனுபவிக்கிறார். வரவேண்டிய இடத்திற்கு வந்தார் போலேன்னு எழுதினான். வரவேண்டிய இடம் எதுக்கு வந்தார் போலன்னா, ஒருத்தர் வந்து ஆத்திலேருந்து ஒருத்தர் வெளியில கிளம்புறாரு, இன்னொருத்தர் தேடிட்டு வர்றாரு, மாமா எங்க வெளியில போயிருக்காரு வந்துருவார் அப்படிங்கிற. ஏன்னா அவர் அங்க இருக்கிற இடம் சாஸ்வதமான இடம், அங்க இருந்து இருக்கிற இடம், ராத்திரி வருவார், 1 மணி நேரத்துல வருவார் அப்படின்பா. அது மாதிரி இங்க சொல்றாலாம். அதுக்கு வியாக்கியானத்துல சொல்றா, பிராபிய ஸ்தலம் கிட்டியவாறே வந்து நின்றோம். எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடம் ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து நின்றோம். இது யாருக்கு சொல்றா அந்த வியாக்கியானத்துல? ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷண ஆழ்வானுக்கு. விபீஷண ஆழ்வான் வந்து ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசங்கள் பண்றான். நீ வந்து பிற மனைவியை நீ வந்து கைப்பற்றி இருக்க, பிற மனைவி எல்லாம் பெரிய பஞ்சமா பாதகம், அது வேண்டாம்ங்கிற. என்ன திருமங்கை ஆழ்வார் சொல்றார், வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து, வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை நம்பினால் இறந்தால் நமந்தமர் பற்றி, நமந்தமர் பற்றி. அவனவன் அவனுடைய மனைவியை விட்டுட்டு பிற மனைவியை பெருதாரத்தை எவனத்தை நினைக்கிறானோ அவனுக்கு தண்டனை உண்டுங்கிறார் திருமங்கை ஆழ்வார். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை நம்பினால், அந்த மாதிரி பண்ணிட்டா இறந்தால் நமந்தமர் பற்றி. யமதர்மராஜன் பிடிச்சு கேட்பானா, என்னடா நீ அங்க போய் அந்த பெண்ணை போய் நீ ஆலிங்கனம் பண்ணிட்டியா, அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? எரியடுகின்ற செம்பினால் என்ற பாவையை பாவி தடுவு என மொழிவதற்கு அஞ்சி எரியடுகின்ற நெருப்ப ஜுவாலைய அப்படியே ஒரு குண்டத்துல ஹோம குண்டத்துல எரிஞ்சு நிற்கக்கூடிய நெருப்புல ஒரு பாவையான ஒரு பதுமை, அது செம்பினால பண்ணிருக்கு, செப்புனால பண்ணிருக்கிற பாவை, அந்த பாவையை நன்னா அதை காய்ச்சிட்டு கீழே ஆலிங்கனம் பண்ணிண்டிய, அந்த மாதிரி இங்க ஆலிங்கனம் பண்ணிக்கோம்பானா. செம்பினாலி என்ற பாவையை பாவி தடுவென மொழிவதற்கு அஞ்சி. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், அந்த மாதிரி தண்டனை எல்லாம் கிடைக்குமேப்பா, அதனால அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதபடி எனக்கு அனுகிரகம் பண்ணு, அந்த மாதிரி தவறுக்கெல்லாம் நான் போகக்கூடாது. நம்பினேன் வந்துன் திருவடி அடைந்தேன், நம்பினேன் வந்துன் திருவடி அடைந்தேன் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா, சரணாகதி பண்ணிக்கிறாரா.
தழுவென முடிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். நைமிசாரண்யங்கிறதான திவ்யதேசம் மனரூபியா இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளிடத்துல திருமங்கையாழ்வார் போச்சே பிரார்த்திச்சுக்கிறாராம். அதை சரணாகதி பண்ணிக்கிறாராம். அதனால அப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் உண்டு. விபீஷன் உபதேசம் பண்றான், எவ்வளவோ ராவணனுக்கு சொல்றான், வேண்டாம்ப்பா பிறர் மனை தீண்டல் அப்படிங்கிறது பெரிய மகாபாவம், விட்டுடு. அதுவும் அவன் பரமாத்மா ராமன் நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்றான். எதுவும் கேட்காத அந்த ராவணன் நீ எனக்கு புத்திமதி சொல்லாதேங்கிறான். அப்ப நான் ராமனோட போறேன், எங்க வேணா போய்க்கோன்னா அவனை விரட்டி அடிச்சா, விரட்டி அடிக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ஏன்னா நம்ம சொல்லியாச்சு, நல்லது சொன்னா அவ கேட்கல. பகவத் சம்பந்தம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு பிரியகரமா நம்முடைய வாழ்க்கை அமையணும், வாழ்க்கையை அமைச்சுக்கணும், பெருமாளுக்கு பிரியமாக வாழணும், தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அப்படி எல்லாம் இங்க பண்ண முடியாது. அதனால ராமன் இடத்துல போயிடலாம்னு கிளம்பி போயிட்டானா. அப்படி போய் ஆகாசத்துல போய் நிக்கிறான். அவள ராட்சசால் தானே, அவளுக்கு ஏரோப்ளேன் வேணும் அது வேணுங்கிறதுல அவசியம் இல்லை. அப்படியே நினைச்ச உடனே அப்படியே போய் மேல போய் நிக்கிறாளாம். விபீஷண ஆழ்வான் மேல போய் நிக்கிறத பார்த்த உடனே சீதை அங்கதானே இருக்கா. விபீஷனுடைய பெண்ணு சீதையை பார்த்துக்கிறாளாம். திரிஜடைன்னு பேரு. திரிஜடை சொல்றா, அம்மா சீதம்மா, என்னுடைய அப்பாவை காமிக்கிறேன்னு சொன்னேனே, பரம பாகவதோத்தமன் சொன்னேனே, ராமனை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாருமா, அப்படிப்பட்ட புருஷோத்தமன் சொன்னேனே, அதோ பாருங்கோ அவர் தான் எங்க அப்பா. எங்க பெரியப்பா அடிச்சு விரட்டிட்டார், ராமனிடத்துல நான் போறேனே அப்படின்னு கிளம்பிட்டாருங்க. அங்க பாருங்கோ அவர் தான் என்னுடைய தோப்பனார், விபீஷணன் பேருன்னாலும். சீதா அப்படி கட்டாட்சம் பண்றா. சரணாகதினா தாயாருடைய கட்டாட்சம் வேணுமே. தாயார் கட்டாட்சம் பண்ணதான பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். புருஷகாரம் தாயார் தானே சொல்றோம். இன்னமுதற் சுவாமி தேசிகன் சாதிக்கத்தை இன்னமுதற் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியில் அடைகின்றேனே என்று மங்களாசாசனம் இல்லையா. தாயார் சீதா பிராட்டி நினைக்கிறாளாம், விபீஷண ஆழ்வானை பார்த்து ராமனை தேடி போறாரே, ராமன் அடைக்கலம் கொடுக்கணுமே, இவனுக்கு அனுகிரகம் பண்ணணுமே, விபீஷணனை சேர்த்துக்கணுமே அப்படின்னு மனசுனால நினைச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்றாராம் விபீஷண ஆழ்வானுக்கு சீதா பிராட்டி. விபீஷண ஆழ்வான் மேல போய் நின்ன உடனேயே எல்லா இடத்துலயும் நல்லவா கெட்டவா உண்டோ இல்லையோ, இந்த தர்மத்தை அதர்மத்தை இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு விபீஷனுடைய அடியார்கள் ஒரு 4 பேர் அவளும் பறந்து போய் மேல விபீஷனோட நிற்கிறாள். நாங்களும் வரோம்னு எல்லாரும் கதாயுதத்தோட எடுத்து நின்று கிளம்புறா. யுத்தம்னா கூட நாங்க ராமன் பக்கம் நின்று நாங்க யுத்தம் பண்றோம் அப்படின்னு. விபீஷணன் ராமனை தெரியாது, ராமன் சரணாகத வத்சலனா என்னன்னு தெரியாது, ராமனுடைய கல்யாண குணம் தெரியாது, ராமன் எப்பேற்பட்டவன்னு தெரியாது. விபீஷண ஆழ்வானை மட்டும்தான் தெரியுமா. விபீஷண ஆழ்வானை மாத்திரம்தான் தெரியும் இந்த 4 பேருக்கும். அதான் ஆச்சரியமாக வால்மீகி எழுதுற அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானே, அந்தரிக்ஷத்துல போய் அங்க நிற்கிறானே ஸ்ரீமான்னு எழுதினர். ஸ்ரீமான்னு தாயாருடைய அனுகிரகத்தோட பெற்றவன் அர்த்தம். தாயார் அனுகிரகத்தை பெற்றவன் அர்த்தம். ஸ்ரீமான் பாக்கியசாலி. ஏன் பாக்கியசாலின்னா ராமன் இடத்துல போறானே, சரணாகத வத்சலன் இடத்துல போறானே. அதனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானே அங்க எழுதினா சதுர்பிகி சக ராட்சசைஹி, 4 ராட்சசாலோட போனாராம் விபீஷண ஆழ்வான். ஏன்னா அந்த விபீஷணன் நம்புறாளாம். ஆச்சாரியனை நம்பி எப்படி நம்ம பெருமாள்கிட்ட போய் நம்ம ஆத்மாவை ஒப்படைக்கிறோமோ அந்த மாதிரி ஆழ்வான விபீஷண ஆழ்வான நம்பி ராமனிடத்துல போறாளாம் 4 பேரும். அப்படியே போயிட்டா கிளம்பி போறாளாம். இங்க ஏன் நம்ம இந்த அனுபவத்தை சொன்னோம்னா, அந்த ராமன் இருக்கக்கூடிய சன்னிதானத்துல விபீஷண ஆழ்வான் சேர்ந்த உடனே வால்மீகி எழுதுற அஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ய லக்ஷ்மணகா, அஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ய லக்ஷ்மணகா. ஆச்சரியமாக ஜகாமன்னா போறது, ஆஜகாமன்னா வருது. ஆஜகாம வரவேண்டிய இடத்துக்கு சேர்ந்தான்னு வால்மீகி சொன்னார். வியாக்கியாதாக்கள் எழுதினான்.
என்ன பிராபியஸ்தலம் கிட்டியவாறு எங்க வரணுமோ, எங்க அவன் இருந்த இடமோ, எந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டிய இடமோ அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு எழுதினார். எத்தனை ராமஸ்ய லக்ஷ்மணா, ராமனோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னார் வால்மீகி. லக்ஷ்மணன் தனியா சொல்லக்கூடாது, ராமனோட சேர்த்துதான் சொல்லணுமா. ராமான்னு கூட்டா லக்ஷ்மணன் சேர்ந்து ஓடி வந்துருவானோ, ராமன் மட்டும் வரமாட்டான். ராமான்னு எப்ப யாரை கூப்பிடுறாலும் லக்ஷ்மணனோட சேர்ந்து வருவானோ, சேர்ந்து ஓடி வந்துருவானோ. அதனால வந்து சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பிராபியஸ்தலம் கிட்டியவாறேன்னா எதுக்கு சொன்னா, அதுக்கு வியாக்கியானத்துலன்னா வந்து நின்றோம். போவான் போகின்றாரை போகாமல் காத்தி உன்னை கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம். கோதி கனமுடைய பாவாய் எழுந்திராய். கோதுகலமுடைய பாவாய். கோதுகல உடனே உள்ள இருக்கிற கேட்கிறா, அதெல்லாம் சரிம்மா, வந்து நின்றோம்னா சொன்னேன், வர வேண்டிய இடத்துக்கு வந்து நின்றோம்னு சொன்னேன். இங்க என்ன நீங்க வர வேண்டிய இடமா? அது உள்ள இருக்கிறவ கேட்கிறா, நீங்க இங்க வர வேண்டிய இடமா? உங்களுக்கு வர வேண்டிய இடம் தான். அவளை காத்துட்டு காலை அவளை அழைச்சிட்டு எங்க எங்க வந்து பாவை நோன்பு நோக்க போறோ அங்கதானே போனோம். இங்க வந்து நின்றுட்டு எங்காத்து வாசல்ல வந்து நின்று வந்து நின்றோம்னு சொல்றேன் எப்படின்னு கேட்டா. உடனே ஆண்டாள் சொல்றா, அம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உங்காத்து வாசல்ல வந்து நின்னோம்னாலே கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான். ஏன்னா நீ கிருஷ்ண வல்லபை, கிருஷ்ணன் உன் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கான். அனவரதமும் உன் இடத்துல எப்போ வரான்னு குதூகலமா அவனை கொண்டாடிட்டு இருக்க, அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். அதனால உன்னுடைய ஆத்து கிரகத்தினுடைய வாசல்ல நாங்க நின்னோம்னாலே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பரம சந்தோஷமா இருக்கும். அதோட படிக்கு ஒன்னையும் அழைச்சின்னு போனா அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுக்காகத்தான் வந்து நின்றோம்னு சொன்னோங்கிற. அதனால நீ வந்து எப்படி இருக்கக்கூடியவ தெரியுமா? கோதுகலமுடைய பாவாய். கோதுகலம்னா குதூகலத்தோடு இருக்கக்கூடியவளே. என்ன குதூகலம்? கிருஷ்ணனை அனுபவிச்சுருக்காளாம். அதனால குதூகலத்தோட இருந்து நீ அனுபவிச்சுட்டு இருக்கியா, அதான் நீ வரமாட்டேங்கிறியா? குதூகலத்தோடு இருக்கக்கூடியவளே பெண்ணே, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெண்ணே, எங்களோட வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம கிருஷ்ணனை சம்சேகம் கிருஷ்ணனோட ஒரு அனுபவம் நம்ம பண்ணுவோம், வாங்கோன்னு அழைக்கிறாளாம். அதனால பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. பாவாய் எழுந்திராய்ன்னு சொல்லிட்டா. உடனே உள்ள இருக்கிறவ கேட்கிறா, சரிம்மா நான் எழுந்து வந்துடுறேன், நான் எழுந்து செய்ய வேண்டியது என்ன, நான் எழுந்து என்ன செய்யணும்னு சொல்லும் போது அப்பதான் ஆண்டா சொல்றா, பாடி பறை கொண்டே மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய பாவாய் எழுந்திராயம்மா. எழுந்துரு, நம்ம எல்லாம் பாடணும்மா, பெருமாளை பத்தி பாடணும். மார்கழி மாசம் இல்லையா, தனுர் மாசம் காலம்புற பஜனை பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. அதனால நம்ம பாட வேண்டாமா? நாராயணனை பாட வேண்டாமா? பாவாய் எழுந்திராய். யாரை பாடணும்னு கேட்கறியே? பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. மா அப்படின்னா மான்னா குதிரைன்னு அர்த்தம். மாவாய் பிளந்தானை, வாய் பிளந்தானை. நம்ம அன்னைக்கு அனுபவிச்சோம். கேசிங்கிற குதிரைய எப்படி வந்து வதம் பண்ணினாங்கிறத சொல்லிட்டேன். அதனால இந்த கேசிங்கிற அசுரனை குதிரை ரூபத்தோடு இருக்கக்கூடியவனை கம்சன் அனுப்பி வைக்கிறான். கிருஷ்ண பரமாத்மால அது நடக்குமா? கண்ணன் குழந்தை. அதனால அந்த கண்ணன் என்ன பண்றான், அந்த குதிரையினுடைய வாயை கிழிச்சு நாக்க வெளியில இழுத்து வெளியில போட்டுடுறான். வெளியில எடுத்துடுறான், அந்த பிராணம் பேடுறது. அப்புறம் அசுரனுடைய உருவம் வந்துடுறது. அந்த கேசிய கொன்னத்தினால அவனுக்கு கேசவன் அப்படிங்கிறதான திருநாமம். அதைத்தான் இங்க சொல்றான். மா வாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. அடுத்தது சொல்லும்போது சொல்றா, அந்த அந்த கேசிய வதம் பண்ணதான அந்த கேசவனை பத்தி பாட வேண்டாமா? மல்லர்கள் எல்லாம் வென்றானே அவனை பத்தி பாட வேண்டாமா? அதுக்காக சொல்ற எழுந்து வா அப்படிங்கிறா. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னா மல்லர்கள்லாம் மதம் பண்ணினா இல்லையா? பார்க்க போனா தனுர் வித்தை, தனுர் திருவிழா, வில் விழா அப்படின்னு கம்சன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அக்ரூரை அமிச்சான்னு சொன்னேன் இல்லையா? அமிச்ச உடனே கிருஷ்ணனை கூட்டுண்டு பலராமனும் கூட வந்துட்டான்.
எல்லாருமா கூட அங்கேருந்து வரும்போது தேர்ல அழைச்சிட்டு வரான். அதாவது திருப்பி மதுராவுக்கு வரான். அழைச்சிட்டு வரும்பொழுது வரவழியில யமுனா தீர்த்தம் அங்க இறங்கி ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர் முழுகி ஸ்நானம் பண்றச்சே பார்த்தா வைகுண்ட தரிசனத்தை கொடுக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா. எந்த பலராமனை வெளியில பார்த்தாரோ, எந்த கிருஷ்ணனை தேர்ல பார்த்தாரோ, அந்த அக்ரூரர் அவர் அந்த யமுனா நதிக்குள்ள ஸ்நானம் பண்ணும் பொழுது ஆச்சரியமான வைகுண்ட தரிசனத்தை பண்ணி வச்சான்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இருக்கு. வைகுண்ட தரிசனத்தை பண்ணி வச்சார். அப்ப அந்த பலராமனே ஆதிசேஷனா இருக்கார். ஆதிசேஷ தல்பத்துல கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டநாதனாக சயனிச்சிருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை அற்புதமா பார்க்கிறார். வெளியில வரைச்சே பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிடுறது. பழக்கப்படி பார்த்தா தேர்ல கண்ணன் உட்காந்துருக்கான், பலராமன் இருக்கான். அந்த மாதிரி ஒரு வைகுண்ட தரிசனத்தை அக்ரூருக்கு பண்ணி வச்சார். எதுக்கு கூட்டு போறாரு என்னங்கிறது தெரியும். கிருஷ்ணனும் மதுரால இறங்கி நடந்து போவோம்னு நடந்து போறா. எல்லாரும் அக்ரூர் தான் அழைச்சின்னு போறார். போயிட்டே இருக்கும் பொழுது மாலாக்காரன் ஒருத்தன், சுதாமான்னு பேர், அவருக்கு சுதாமான்னு தான் பேர். மாலாக்காரன் என்ன பண்ணுவான், கம்சனுக்காக மாலை கட்டி கொண்டு போய் கொடுக்கிறவன், வேலை செய்யறவன், கம்சனுக்கு கூலி வேலை செய்யறவன். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்த உடனே ஆகா, இந்த அற்புதமான ஒரு மாலையெல்லாம் கிருஷ்ணா உனக்கு இல்லப்பா அனுபவிக்கணும், உனக்கு இல்ல சாத்தணும், உனக்கு சாத்தியில அனுபவிக்கணும், அதுதானே பிறவி பெரும்பயன் அப்படின்னு அந்த அரண்மனைக்கு கட்டி வச்சிருக்கிற மாலையெல்லாம் கிருஷ்ணன் மேல போட்டா, கிருஷ்ணனுடைய திருவடியில போட்டா சந்தோஷமா கை கூப்பினான். அவ்வளவு மாலையும் கிருஷ்ணனுக்கு போட்டா கிருஷ்ணன் சந்தோஷமா அந்த மாலாக்காரனை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். இந்த சரித்திரத்தை கேட்டுதான் பெரியாழ்வார் பெருமாளுக்கு உகந்தது மாலை, பெருமாளுக்கு உகந்தது புஷ்பம், அதனால அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணினா விசேஷம் நினைச்சாராம். அதனால தோட்டம் அமைச்சார். அதனால இந்த மதுரையில ஆண்டதான ராஜா பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணின உடனே விஷ்ணு சித்தருக்கு பொற்கிழி கொடுத்தார். பொற்கிழி தானே அவர் கையில விழுந்தது. அந்த பொற்கிழியை எடுத்துன்னு வந்து தோட்டம் அமைச்சு பெருமாளுக்கு புஷ்பம் கட்டி வடபெருங்கோயிலுடையானுக்கு அர்ப்பணிச்ச இந்த சம்பவத்தை மனசுல நினைச்சுட்டு தான் அதை பண்ணாராம். அதே மாதிரி ராமானுஜர் என்ன பண்றார், திருமலையில எழுந்தொழி இருக்கார். திருமலையில ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல எழுந்தொழி இருக்கிறது சிஷ்யாலெல்லாம் ஏதாவது காலக்ஷேபம் பண்றார். காலக்ஷேபம் பண்ணும் பொழுது பகவத் விஷயம் காலக்ஷேபம் ஆயின்னு இருக்கு. பகவத் விஷயத்துல ராமானுஜர் சாதிக்கிறார், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்தே அந்தமில் புகழ் காரடில் அண்ணலே. எந்தை தந்தை தந்தை தந்தைக்கு முந்தை திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் சொல்லும் பொழுது தன்னை மறந்து கண்கள்லேருந்து கண்ணீர் மல்கள் தாரதாரியா கொட்டுறது. காலக்ஷேபத்துக்கு நடுவில் யாரும் பேச மாட்டா. சிஷ்யாலெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் கிட்டக்க போய் ஒரு சுவாமி மாத்திரம் ஏகாந்தமா பேசினார். சுவாமி அவளுக்கு முதல்ல அவளுக்குள்ள பேசிட்டா, சிஷ்யாளுக்குள்ள. எதனால ஆச்சாரியனுக்கு திருக்கண்கள்ல இருந்து கண்ணீர் மல்கித்தே என்ன காரணம் அப்படின்னு பேசிட்டா. எந்தை தந்தை தந்தை அப்படின்னா நம்முடையதான பரம்பரையை சொல்றது, ஆச்சாரிய பரம்பரையை சொல்றது. தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை, எல்லாத்துக்கும் முந்தை யாருன்னா பெருமாள். லட்சுமிநாத சமாரம்பா நாத யாமுன மத்தியமா அஸ்மதி ஆச்சாரிய பர்யந்தாம். சரி, குரு பரம்பரையை சொன்னார், அந்த இடத்துல கண்ணீர் வரலையே அவருக்கு. சரி, எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும், அதையும் அவருக்கு கண்ணீர் வரல. அப்ப எந்த இடத்துல கண்ணீர் வந்ததுன்னா சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்தே, சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்தே அந்தமில் புகழ் காரடில் அண்ணலே. அப்ப சிந்து பூ மகிழும் புஷ்பங்கள்லாம் கொட்டுறது திருமலையில. அந்த புஷ்பங்கள்லாம் உயர்ந்த புஷ்பம், வாடாத புஷ்பம், பெருமாளுக்கு உகந்த புஷ்பம், நறுமணம் சுகந்தமான புஷ்பம். அந்த புஷ்பத்தை திருமலையப்பனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலையே.
தாமரை புஷ்பங்கள்லாம் இருக்கு, உயர்ந்த புஷ்பங்கள்லாம் இருக்கு, யாரும் கைங்கரியம் பண்றதுக்கு மனுஷா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். ஏன்னா அவனே தாமரை கண்ணன் இல்லையா? அம்புஜோத்பவ வினூதம் அகணித குணநாமோ, அம்புஜோத்பவ வினூதம் அகணித குணநாமோ, தும்புரு நாரத கான விலோலமூ, தும்புரு நாரத கான விலோலமூ, வெங்கடாச்சல நிலையோ வைகுந்தபுரவாசோ, பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபமூ, வெங்கடாச்சல நிலையோ வைகுந்தபுரவாசம், வைகுந்தபுரவாசம். அவரே பங்கஜ கண்ணன், பங்கஜ கண்ணனெங்கோ பவள செவ்வாயனுங்கோ, தாமரை கண்ணன் சொல்றா இல்லையா? சிந்து பூ மகிழும் உடனே அந்த மலையில ஆச்சரியமான புஷ்பத்துடைய புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்து வேஸ்டாரு. அதை கொண்டு போய் பண்றதுக்கு, கைங்கரியம் பண்றதுக்கு, திருவேங்கடமுடியார் திருவடியில சேர்க்கறதுக்கு மனுஷா இல்லையேன்னு நினைச்சிட்டு அழுதாராம். சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்த வில் புகழ் காரடியில் அண்ணலே அப்படின்னு அந்த பாசுரம் முடியறது. அந்தமில்லாத புகழ், அந்தமில்லாத ஒரு ஆனந்தத்தை பகவான் தானே கொடுப்பான், திருவேங்கடமுடியார் தான் கொடுப்பானா. அதனால காரடியில் அண்ணலே அவருடைய அழகை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அழுதாருன உடனே அந்த சிஷ்யர்கள்ல ஒரு சிஷ்யர் எழுந்துண்டு ஆச்சாரியின் இடத்துல போய் அந்த கைங்கரித்தை நாம் பண்றோம்னாலும், திருமலைக்கு நான் போறேன், நான் அடியேன் போய் தேவனுடைய திவ்யமான அனுகிரகத்தினால அந்த நான் அதுக்குன்னு ஒரு புட்கரடியோ ஒரு குளமோ வெட்டி அந்த மாதிரி ஒரு நந்தவனம் அமைச்சு நிறைய புஷ்பங்கள் அங்க புஷ்பிக்கும்படியா பண்ணி அந்த திருமலை திருவேங்கடமுடியானுக்கு மாலை கட்டி கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன்னு ஒருத்தர் தைரியமா வந்து ராமானுஜர் இடத்துல சொன்னாராம். உடனே ராமானுஜர் அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். நீர்தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு. அதனாலதான் அனந்தான் பிள்ளை அப்படின்னு அவருடைய ஆச்சாரிய சம்பிரதாயம். அதனால இந்த கோட்டியில அந்த காரியத்தை தைரியமா பண்றேன்னு போனேலே, அப்படிப்பட்ட நீ ஆண் பிள்ளையோ அப்படிங்கிறது ஆலிங்கனம் பண்ணிட்டாரு. ராமானுஜருடையதான அனுகிரகம் கிடைச்சுதான். அப்படிலாம் சொல்றதா இல்லையா? அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சிந்து பூ மகிழும் அந்த புஷ்பத்தினால நம்ம பெருமாளுக்கு பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதாக்காரன் எல்லா மாலையும் கிருஷ்ணனிடத்தை சமர்ப்பிச்சா, கிருஷ்ணனுடைய ஆலிங்கனத்தை பெற்றுண்டா, மறுபடியும் அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து புறப்படுறார். போனா முதல்ல பார்த்தா யானை தடுக்கிறது, எல்லாம் கம்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக, வதம் பண்ணணுங்கிறதுக்காக அங்கங்க நிறுத்தியிருக்கான். அந்த யானைக்கு வந்து குவலையா பீட்டம்னு பேரு. அந்த யானை வந்து கிருஷ்ணனோட யுத்தம் பண்றது. கிருஷ்ணன் அந்த யானை தந்தத்தை பிடிச்சி சுத்திய அந்த யானையை வதம் பண்றான். அப்புறம் வந்து யானையுடைய பாகன் இரும்பு தடியை எடுத்துன்னு வரான் கிருஷ்ணனை அடிக்கிறதுக்காக, கிருஷ்ணனை வதம் பண்றதுக்காக. யானை பாகனையும் வதம் பண்ணார். மல்லர்கள்லாம் அங்க வச்சிருந்தா மல்லர்கள்லாம் வதம் பண்ணினார். எல்லாருமே சூறாள். ஆனா கிருஷ்ணன் அவருடைய ஜம்பம் பலிக்கல. குட்டிகன், சாணூரன் முதலானோர்கள் அவள்லாம் மல்யுத்த வீரர்கள், அந்த மல்லர்கள் அவர்கள்லாம் கூட வதம் பண்ணினார். கடைசியில கம்சனையை வதம் பண்ணி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்துல நம்ம பேச வேண்டாமா? நீ இங்க உள்ள இருக்கியே, உள்ள இருந்துருக்கியே, யார பாடணும்னு கேட்கறியே, அந்த கேசிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ண கேசவனை பாட வேண்டாமா? மல்லர்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்ச நம்முடைய கிருஷ்ணனை பாட வேண்டாமா? அதனால எழுந்து வெளியில வந்து பாடப்படாதா? எழுந்து வா, அதுக்காகத்தான் கூப்பிடுறேங்கிறாளா ஆண்டாள். இது ஒரே பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிற வில் பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, வில் பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ, செற்றவன் தன்னை புதமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு
பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியாய் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆச்சரியமான திவ்யதேசம் திருவல்லிக்கேணின்னு பேரு. பார்த்தசாரதின்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். ருக்மிணி பிராட்டியார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல அந்த பாசுரத்துல திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண போறார். சொல்லும் பொழுது வில்பெரி விழவும், இந்த வில் விழால வில்பெரி விழவும் கஞ்சனும் மல்லும் கம்சனை வதம் பண்ணினார். கஞ்ச வேடமும், வேடம்னா யானை, பாகனம் வேடத்துடைய பாகன் அவனையும் மதம் பண்ணினார். வேடமும் பாகனம் வீழ இப்படி எல்லாரையும் மதம் பண்ணி அந்த திறமையை காமிச்சாரா கிருஷ்ண பரமாத்மா. அதை ஒரே பாசுரத்துல அனுபவிக்கிறார். அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு நீங்க தேட வேண்டாம். அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான்னா திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணிங்கிற திவ்ய தேசத்துல பார்த்தசாரதியாக எழுந்தருளி இருக்கான்னு அனுபவிச்சார். வில் பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியாய் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படிப்பட்டதான பெருமாள் அப்படின்னு அங்க போய் அந்த பெருமாள் தான் காண்பிச்சார். அதனால இங்க சொல்ற ஆண்டாள் அப்படிப்பட்டவனை பாட வேண்டாமாமா, கிருஷ்ண பரமாத்மாவை வெளியில எழுந்து வா, அதை பாடுறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவன் யார் தெரியுமா? கிருஷ்ணன் தேவர்களுக்கெல்லாம் தேவன், இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் இந்திரன், இந்திரனுக்கெல்லாம் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதனால அவன் புருஷோத்தமன், அவன் பரமாத்மா. அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாககன். நித்தியசூரிகள்லாம் வைகுண்டத்தில் இருக்காளே நித்தியசூரிகள், அவளுக்கெல்லாம் நிர்வாககன். அப்பேற்பட்டதான பரம்பொருள் தேவாதி தேவன். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றாரு இல்லையா? உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அயர்வர மதிநலம் அருளி நஞ்சவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதடன் மனனே. எவன் எவன்கிறார். அப்படிப்பட்டது அயர்வரும் அமரர்கள் யாருன்னா பெருமாள் தான். அந்த தேவாதி தேவனை, அந்த தேவ பெருமாளை சென்று நாம் சேவித்தால், அவனை போய் நாம போய் கை கூப்பினா, பெருமாளை நினைச்சு அந்த திவ்யதேசம் சேவிக்கணும், அந்த பெருமாளை சேவிக்கணும்னு 10 அடி நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம்னா அவன் 90 அடி வச்சு கிட்டக்க வந்துடுவானா பெருமாள். அவ்வளவு கிருபாளுவான், அவ்வளவு கருணாமூர்த்தி. அதனால அவன் கிட்டக்க வந்ததுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இடத்துல நம்ம என்ன பிரார்த்திக்கணுமா? ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோ, எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீனே தெரிஞ்சுட்டு கொடுப்பா. நானா நான் கேட்ட நம்ம சரியா கேட்க மாட்டோம். அதனால ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ. ஒரு தபஸ் பண்றவன் ஒரு மலையில தபஸ் பண்ணிட்டு இருந்தான். பெருமாளை குடிச்சு கடுமையான தபசு. பெருமாள் திடீர்னு பிரத்யட்சமான சங்கு சக்கரதாரியா நீலமேக சாமரனா சீபத்சாங்கித வக்ஷத்திரனா கௌஸ்துபா முக்த கந்தனா தரிசனம் கொடுத்து அந்த தபஸ்விய எழுப்பினர். அப்பா, உன்னுடைய தபஸ் பலனை கொடுக்கக்கூடிய சமயம் வந்தாச்சு, நான் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே அந்த தபஸ்வியானவன் கையை கூப்பிட்டா, நான் பிரம்மச்சாரி, எனக்கு கல்யாணம் வேண்டாம், பின்னாடி குழந்தை குட்டிகள் வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம், எனக்கு எதுவும் தனமோ தானியமோ எதுவுமே எனக்கு அபேட்சை கிடையாது, நிறைய நான் சம்சாரத்துல கஷ்டப்பட்டுட்டேன், அதனால வைகுண்டத்தை எனக்கு கொடுத்தா போறோம் அப்படின்னா. உடனே பெருமாள் பார்த்த, பிரம்மச்சாரியா, உனக்கு நல்ல 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 குணவதியான ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகட்டும், உனக்கு நிறைய தசானாம் புத்திரானாம் ஆச்சரியமாக ஒரு 10 குழந்தைகளை பெற்றுக்கோ, சம்சாரியாக இரு, வீடு வாசலை கொடுக்குறேன், கோரட்சணை பண்ணு, எல்லா விதமான க்ஷேமத்தோடு நீ மங்களமா இருன்னு. உடனே அந்த ரிஷி கிடுகிடுத்து சேவிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிராட்டி கேட்டா, திருமார்புல வக்ஷஸ்தல தாயார், அவன் என்ன கேட்டா நீங்க என்ன அனுகிரகம் பண்ண? அவனும் பேசாம கிளம்பி போயிட்டான். அவன் கவனிக்கலையா, அதை நீங்க கவனிக்கலையா, எனக்கு புரியலன்னா. நீ தான் சொல்லம்மா, நீ என்ன கவனிச்சு சொல்லுன்னு பெருமாள்.
பெருமாள் கேட்ட உடனே சொன்னா, பெருமாள்கிட்ட பிராட்டி சொன்னா, அவன் தான் நான் எல்லாம் ரொம்ப சம்சாரத்துல துக்கப்பட்டுட்டே எனக்கு எதுவும் வேண்டாம்னு தானே சொன்னா, வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னென்ன வேண்டாமோ அதெல்லாம் சொன்னா. அவன் பிரம்மச்சாரியா நான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தை குட்டிகள் வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் குறிச்சு ஒண்ணு ஒண்ணும் தனியா நீங்க ஏதோ கொடுத்துட போறேங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு எனக்கு வைகுண்ட பிராப்தி கொடுத்தா போதும், எனக்கு சம்சார சாகரம் வேண்டாம்னு தானே கேட்டா, நீங்க வந்து அதே வழியிலேயே போய் உனக்கு கல்யாணம் ஆகலையாப்பா, நல்ல கன்னிக்கையா கொடுக்குற, ஒரு 16 பெற்று பெருவாழ்வாரு, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோ, சம்சாரியாரு, வீடு வாசலை கொடுக்குறேன், கோ சம்ரட்சணம் பண்ணு, ஜம்முனரு வேணுங்கிறத கொடுக்குறேன்னு சொன்னா அவனும் சேவிச்சுட்டு போயிட்டானா, அவன் கவனிக்கலையா அப்படின்னாரு. உடனே பெருமாள் சொன்னாரா, அம்மா என்னோட இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், யாரையுமே நான் வந்து அவ சேவிச்சு கேட்கறதா அவளோட வாயை பார்த்து நான் அனுகிரகம் பண்றது இல்லை, அவ மனசை பார்த்து நான் அனுகிரகம் பண்றேன்னா நான் பெருமாள் வாயை பார்த்து பண்றது இல்லை. ஏன்னா அவன் மனசுல இவ்வளவு ஆசை வச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டுன்னா நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னா நான் என்ன கேட்டேன் சுவாமி, நீங்க ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னேன்னு கேட்டுருப்பா இல்லையா. ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டான், கிடுகிடுன்னு ஆத்துக்கு போயிட்டான், போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் இல்லையா. அதனால அவனுக்கு இவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நான் மனசுனால அறிஞ்சு நான் தெரிஞ்சு கொடுக்குறேன், அதனால மனசை பார்த்து நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாரா. அவ்வளவு கிருபாளுவா கருணாமூர்த்தியா. நீ வாய் தவறி கேட்டுட்டேன்னு பெருமாள் சொல்ல வேண்டாம், மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அதனாலதான் இங்க ஆண்டாள் பிரார்த்திக்கிறா, ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோ, நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லுப்பா கிருஷ்ணா. கிருஷ்ணா உன்னுடைய சம்ஸ்லேஷம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு நீ தான் வேணும், அதனால அதை நடிச்சு வந்திருக்கோம். ஆனா அந்த நாட்டோர்கள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன முக்கியம்னா, மழை வேண்டி நோன்பு நோக்க சொல்றா, அவளுக்கு வேணுங்கிற மழையை கொடு, எனக்கு என்னோட நீ வந்துரு, காலமேகம் கருணா காலமேகம் நீ தான் வேணும் எனக்கு அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாளோ. அதனால எனக்கா கேட்க தெரியாது, ஆவா என்று ஆராய்ந்து நீனே ஆராய்ந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறாளோ. வியாக்கியாதாக்கள் எழுதுறா, ஒரு சின்ன கதை சொல்றா. ஏன்னா ஒரு பானை பண்ணக்கூடியவன், அவனுடைய மனைவி 2 பேருமா இருக்கா. அவ வந்து தினப்படி பானை எல்லாம் பண்ணி விற்கிறது, அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது, அப்படியே இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அடுத்த வேலைக்கு இது வித்தாதான் சாப்பாடு, அந்த நிலைமையில இருக்கா. அவ பானை எல்லாம் ஒரு தடவை பண்ணி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து, அப்பா நீ போய் கொண்டு போய் வித்துட்டு வான்னு பர்த்தா கணவன் இடத்துல கொடுக்குறா. அவன் போய் விற்கிறதுக்கு போறான். விற்கிறதுக்கு போன இடத்துல இவ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பெருமாளுக்கே அந்த கஷ்டத்தை பொறுக்க முடியலையா. பெருமாள் பிரத்யட்சமானார், அவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும், தினம் நித்திக்கும் பானை எல்லாம் அவன் பண்ணி கொண்டு கொடுக்கறது, நீ கஷ்டப்பட்டு இந்த பானை எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வச்சுட்டு இருக்கியே, கொண்டு விற்கிறியே, வித்த பிறந்தான் நீ சாப்பிட முடியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிய, உனக்கு என்ன வேணும்னு கேடு, எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் வலுவா வந்து அனுகிரகம் பண்றேன்னு நிற்கிறாராம். உடனே நீங்க பெருமாளா, எது கேட்டாலும் கொடுப்பேடா, நான் இதனால எனக்கு தெரியாதே, ஒரு நிமிஷம் இங்க நில்ல போன ஆம்பியால கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிடுக்கிட்டு ஓடி போயிட்டாராம். பெருமாள் நினைச்சிட்டாரா, நானும் ஆத்துல இருக்கிற ஆம்பியால கேட்டுதான் சிட்டி எல்லாம் பண்றேன், அப்ப கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஜீவகோடிகள்லாம் நான் சிட்டி பண்றேன், அப்படி மேல் நோக்கி பார்க்கும் பொழுது தேவர்கள்லாம் சிட்டி பண்றேன், மத்தியமா பார்க்கும் பொழுது மத்தியில என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சிட்டி பண்றேன், நீனும் அப்படித்தானோ அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தாராம் பெருமாள். இவன் கிடுகிட்டு ஓடி போய் மனைவியின் இடத்துல அவசர அவசரமா, அம்மா பெருமாள் வந்திருக்கார், பெருமாளை பிரத்யட்சமாயிட்டார், என்ன வேணும்னு கேட்கிறார், ஏதாவது கிடுகிட்டு சொல்லு, எனக்கு ஒன்றும் கேட்க தெரியல, நான் அந்த படபடப்புல இருக்கேன், அவரை பெருமாள் அந்த இதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ எது வேணுமோ கேட்டு எது கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னா. உடனே அவ சொன்னா, சரி சரி வந்திருக்க நல்லதா போச்சு, நான் வந்து இந்த பானை எல்லாம் எத்தனை பானை தயார் பண்ணாலும் கை நழுவி ஏதாவது பண்ணி உடஞ்சு போறது பானை எல்லாம், இந்த ஆத்தை வந்து பெருக்கி 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 தொடப்பம் தேஞ்சு போறது, எவ்வளவு தொடப்பம் வாங்கி கட்டுப்படி ஆகல, அதனால நீ என்ன போய் கேட்கணும்னா அவர்கிட்ட போய் என்ன கேடு, தேயாத துடப்பமும் உடையாத பானையும், பானை உடையவே கூடாது, உடையாத பானையும் தேயாத துடப்பமும் கேடுனாலும். இவனும் ஓடி போய் பெருமாள்கிட்ட போய், எனக்கு இப்போதாவது எந்த பானை பண்ணாலும் உடையிறதுங்கிறாவ, நான் எடுத்துட்டு போய் செஞ்சதை உடைச்சு விடுறது, அவளால் உடைச்சுட்டு, எனக்கு பானை உடையாத பானையை கொடு, வீட்டை பெருக்கிறதுக்கு நல்ல தொடப்பமா இருக்கணும், எனக்கு அப்படி கொடுன்னு கேட்டாலும். பெருமாள்கிட்ட போய் அதை கேட்பாளா? உடனே பெருமாள் நினைச்சாராம், ஏதா பத்தியா நீனா கேட்கிறேன்னு உன்னை கேட்க சொல்லி கேட்கணும், என்னமோ கேட்கறியே,
அதனால நானா உனக்கு கொடுக்கிறேன்னாலும். அதான் வியாக்கியாதாக்கள் எழுதுறா, நம்மளா கேட்டோம்னா இப்படி அல்ப விஷயத்தை தான் கேட்போம், பகவானா கொடுக்கறது அந்த திவ்யமான அனுகிரகத்தை பண்ணுவான் அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக ஆண்டாள் சொல்றா. நீங்களே கிருஷ்ண பரமாத்மா இடத்துல கேட்கச்சே ஆவா என்று ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டா, இந்த மாதிரி நாமளும் நமக்கு எது வேணுமோ அவனே ஆராய்ந்து அருளட்டும் அப்படின்னு அந்த கோதா பிராட்டி மூலமா பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இதுகாரம் இந்த கதைக்கு சிரவணம் பண்ண எல்லாருக்கும் சமஸ்த விதமான மங்களங்கள் ஏற்படட்டும்னு பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். 27ஆம் தேதி மாத்திரம் 26ஆம் தேதி மாத்திரம் 37 ஆஞ்சநேயர் கோயில்ல, அதாவது மேலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய சஞ்சீவன ஆஞ்சநேயர் சன்னிதானத்துல அடியனுடைய உபன்யாசம் இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த உபன்யாசம் இங்க நிறுத்திட்டு மறுநாள் இந்த உபன்யாசம் பாசுரங்களை சேர்த்து சொல்லிடலாம்ட்டு மறுநாள் 27ஆம் தேதி சாயந்தரம் 6:15 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பம் அப்படிங்கிறதையும் சமயம் தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் வர முடியுதோ அந்த சமயத்தில் அங்கே அந்த உபன்யாசத்தை 5 மணிலேருந்து 5லேருந்து 6 அங்கே உபன்யாசம். யார் யார் வர முடியுமோ வந்தேன்னா இந்த சின்ன திருவடியிலேருந்து பெரிய திருவடிக்கு அனுப்புறாரு. இவர் சின்ன திருவடி, அவர் பெரிய திருவடி. அங்கே விஸ்வரூப ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது சந்தர்ப்பத்தை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, உண்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மகீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.